வரக்கூடிய நாட்களில் தங்கம் டவுன் ஆகுமா இல்லை அப் ஆகுமா, இந்த மந்த்துக்கும் வீக்குக்கும் உண்டான சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு. அப்போ இந்த கோல்டு என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆக போகுது. அப்போ அந்த கோல்டுனுடைய லெவலில் நம்ம எந்தெந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணலாம், எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா ரிஜெக்ஷன் பண்ணிட்டு பைபேக்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரியோ தொடர்ந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா, யூடியூப்பில் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்மளுடைய குரூப் அரட்டையும் டெலகிராமும் இருக்குது. சரிங்களா, இது வந்து நம்ம கோல்டுனுடைய லெவலில் ஒரு மாதத்துக்கு உண்டான லெவலும், ஒரு வருஷத்துக்கு உண்டான லெவலும், ஒரு வருஷத்தில் 6 மாதத்துக்கு உண்டான லெவலும், ஒரு வாரத்துக்கு உண்டான லெவலும், அன்னன்னைக்கினுடைய லெவலில் இது என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு 90%, 10% எதுக்காக சொல்கிறேன்னா, அது சைட்வேயில் இருக்கும்போது அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கோல்டை பற்றி நான் சொல்ல வரேன். சரிங்களா, கோல்டுடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் நோட் பண்ணிக்கோங்க. 7ஆம் தேதி மார்ச் மாதம். சரிங்களா, இது இப்போ கோல்டுடைய சேட்டில் உள்ளே போகும். இப்போ இந்த கோல்டு சேட் இதுதான். இந்த கோல்டு சேட்டில் பாருங்கள், கோல்டு எவ்வளோ தூரம் வந்து திணறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். எந்த லெவல்லேருந்து கரெக்டாக வந்து கரெக்டாக திணறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற முறையில் வாங்க. அப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ்க்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன் பார்க்கணும். அதுக்கப்புறம் கேண்டில் சைக்காலஜி பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரெண்டு என்ன மாதிரி ட்ரெண்டு பார்க்கணும். இதை 3 பேஸ் பண்ணிங்கன்னா ட்ரெண்டோடு போகும்போது நீங்கள் சக்ஸஸ்ன்றதான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ கோல்டுனுடைய லெவலில் ஒரு பர்டிகுலரான டேஸில் வந்து பாருங்கள். இப்போ தொடர்ந்து இப்போ வரக்கூடிய நாட்களில் கோல்டு இந்த இயருடைய 127, இது எப்படி 127 வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு ஃபெப்பை வச்சுட்டு இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்றது வரும். இப்போ வரக்கூடிய நாட்களில் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ நாளாக ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். அது 4ஆம் தேதியிலேருந்து இந்த 6ஆம் தேதி வரைக்கும் உண்டான அந்த ஒரு 2 நாளாக இதுக்குள்ளே ஒரு ட்ராவல் ஆகிட்டு. அப்போ வரக்கூடிய நாட்களில் எதை வந்து ஒரு சப்போர்ட் ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ கோல்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி எவ்வளோ தூரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அடிக்குது பாருங்கள். கோல்டு எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு உண்டான எப்படி ஒரு அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன்னா ஒரேடியாக சர்ன்னு ஒரே இது இருக்கிறோம். ஒரு நியூஸ் பேஸில் வேணால் அது அப்சைடில் போகலாம். ஆனால் மேலே படிப்படியாக ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற தொடங்குமே தவிர ஒரேடியாக சர்ன்னு மேலே போய்டாது. அந்த போர் சுச்சுவேஷனில் இந்த கோல்டு மேலே போயிருக்கணும். இங்கே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக்னஸ் ஆகிட்டே இருக்குது இந்தியாவில். இது ஒரு மேஜரான ப்ராப்ளம். சரிங்களா, இப்போ இந்த கோல்டில் உங்களுக்கு என்ன தெரிய வரணும். அப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த லெவல் வந்து ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்குள்ளே இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஹைக்கு நியர்பையில் இருக்கும். இந்த மந்த்லி ஹைக்கு அப்புறம் வீக்லி எஃப்ஐ லெவல், இதை வந்து நீங்கள் அடுத்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிய வரும். அப்போ வீக்லி மிட் பாயிண்ட்டும் ப்ரீவியஸ் டே உடைய ஹையும் பிரேக் பண்ணதுனா, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ 3 நாளினுடைய சேஷனுடைய ஹையை பிரேக் பண்ணுது. அப்போ அந்த 3 நாளினுடைய ஹையை பிரேக் பண்ணுது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக்கு, 3 நாளினுடைய ஹையும் பிரேக்கு, வீக்லினுடைய மிட் பாயிண்ட்ன்றது ரெஸ்டன்ட், அது ஒரு தடுப்பு. அந்த தடுப்பை மீறி போச்சுன்னா மந்த்லி உடைய ஹையும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் போட தொடங்கிடுவாங்க. இதுக்குள்ளே அடுத்த கன்சல்டேட் ஏரியா இது. அப்போ இந்த கன்சல்டேட் ஏரியா வந்து ஒரு கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது தான் இது ஃபர்தராக மேலே நோக்கி நகரும்.
ஏன்னா இதனுடைய நகருதல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு எந்த இடத்துல நீங்கள் ஆவரேஜ் பண்ணிருக்கலாம்னா பார்த்திங்கன்னா இந்த கீழே லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பண்ணிருக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு கோல்டுனுடைய இது டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு பர்சன்டேஜ் ஒரு புல் பேக் 5% ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போயிருக்குன்னா ஒரு 5% ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போயிருக்குன்னா ஒரு 2.5% வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஒரு சைடுவே ஒரே நாளில் வராது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடு போயிடுச்சுன்னா அந்த டவுன் சைடுக்கு உண்டான 5% போயிடுச்சுன்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் வர தொடங்கும். இந்த டேபிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இது ஆனந்த சீனிவாசன் சார் புக்ஸ்லேருந்து இது கலெக்ட் பண்ணுது. ஏன்னா நான் நிறைய புக்ஸ் தான் படிப்பேனே தவிர மற்றவங்களுடைய கிளாஸோ ப்ரீமியமோ எதுவுமே வந்து நம்ம பண்ணுறதில்ல, சரிங்களா? ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அப்போ கோல்டுனுடைய லெவலை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இந்த லெவலை அப்போ கோல்டு 5600 கிராஸ் ஓவர் பண்ணும்போது தான் ஒரு ரேலியே இருக்க போகுது. அப்போ இந்த 5600 அப்புறம் தான் ஒரு ரேலி இருக்கும். இந்த ரேலிக்கு அப்புறம் தான் இதனுடைய படிப்படியாக இதில் உள்ள லெவலில் இந்த 5550 அப்போ 600 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 5900 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இந்த வாரத்தில் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த பாசிபிலிட்டி இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கோல்டனுடைய லெவலை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க. அதே டவுன் ஆச்சுன்னா அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டை இப்படி பார்க்கணும். மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டு எங்கே இருக்குன்னா இப்படி இது பண்ணிங்கன்னா மந்த்லி ஓப்பன் பாயிண்ட் டோருக்கு பாருங்கள், மந்த்லி ஓப்பன் பாயிண்ட். அப்போ வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கேண்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். வீக்லி ஓப்பன் பாயிண்ட் 5281 ரூபா. இந்த 5281 ரூபான்றது தான் வீக்லி ஓப்பன் பாயிண்ட். அப்போ வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே என்ன வருது பாருங்கள், மந்த்லி ஹை வருது. அப்போ அந்த மந்த்லி ஹைக்கும் அதனுடைய லெவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கு மேலே மந்த்லி ஹைக்கு மேலே அப்போ அதனுடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக இதுவாக போகுது. அப்போ நான் இன்ட்ராடேக்கு நான் என்ன பண்ணணும், இன்ட்ராடேக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த டே கேண்டிலில் வச்சுட்டு அன்னன்னைக்கு உண்டான இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கணும். கோல்டை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இது வந்து அக்யூரேசியான லெவல். நீங்கள் ஃபாரெக்ஸில் கூட எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ணது, திருப்பி சொல்கிறேன், ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ணது அந்த 3 நாள் உண்டான ஹையும் வந்து ரெஸ்டண்ட்டாக இருக்குது. மந்த்லி உடைய வீக்லி உடைய மிட் பாயிண்ட்ன்றது ரெஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ரெஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது வந்து மந்த்லி ஹைன்றது தான் அடுத்த ரெஸ்டண்ட்டு. இது வந்து இது மேஜரான ஒரு சப்போர்ட்டு அண்ட் ரெஸ்டண்ட்டு. இதே போல் தான் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான லெவல்னால் அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய லோவை கட் பண்ணுது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நேற்றனுடைய ஹையை பிரேக் பண்ண முடியல, கேண்டிலே ரெஸ்டண்ட்டை போயிடுச்சு. இது இன்ஷூட் லெவல். இந்த இன்ஷூட் லெவல்லேருந்து இது அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல தடுப்பு வந்து ஒரு வருஷத்தினுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்டு, மந்த்லியுடைய எஃப்ஐ லெவலு, இது மேஜரான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு. அப்போ இந்த 1, 2 இந்த 3 அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய லோ, இயர்னுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்டு, மந்த்லினுடைய எஃப்ஐ லெவல், இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணதுன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் கொடுத்துட்டு செகண்ட் அட்டம்ப்ட்டு கன்சல்ட் போட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது இங்கே வந்துடும், சரிங்களா? இதுதான் கோல்டனுடைய லெவல். சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட, சரிங்களா? நன்றி, வணக்கம்.